இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்க? தமிழ் தாய் வாழ்த்து தானே கேட்குறீங்க? இந்தா இப்படிங்க வாடி சிடி. இந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு முடிச்சு காலேஜ் போறவங்க 8 லட்சம் பேர் சார். ஆமா, ஸ்கூல்ல இருந்து அந்த கல்ச்சரை கொண்டு வந்துட்டீங்கன்னா, அந்த பிரெயின் வாஷ் பண்ணி கொண்டு வந்துட்டீங்கன்னா, மேனிபுலேட் பண்ணிட்டீங்கன்னா, அடுத்த தேர்தல் என்ன? இல்ல நம்ம இன்னும் உண்மையை உடைத்து பேசலாமா? உண்மையாகவே ஆக்கப்பூர்வமான இளைஞர்கள் யார் பக்கம் நிக்கிறாங்க தமிழ்நாட்டுல? நான் இந்த இடத்துல பதிவு பண்றேன். என்னை கேட்டால் வந்து ஒரு சிறிய கூட்டமாக இருந்தாலும் ஒரு மிருக பலத்தோடு இருக்கிற ஒரு கூட்டம் எதுன்னா அது நாம் தமிழர் கட்சிக்கு தான். இதை நான் சொல்ல, இதை சொன்னவர் வந்து ஜான் அவர்கள் சொன்னார். விஜயகாந்த் ஒருத்தர் இருந்தார், அன்னைக்கு அதிமுக மொத்தமே ஆடிச்சு. தினி ஜெயலலிதா போன்ற வலிமையான தலைவர் இருந்தாங்க. அப்போ சீமான் அவர் உள்ள போனால் எப்படி இருக்கும்? நாம் தமிழர் கட்சியில் 3 வகையான வாக்குகள் இருக்கு. ஒன்று வந்து சீமான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எது சொன்னாலும் சரின்னு கேட்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு. ரெண்டாவது தமிழ் தேசியத்தை நேசிக்கிறவங்க அத்தனை பேருமே இருக்குன்னா சீமானுடைய அரசியல் விரும்புறாங்க. நான் அப்படிப்பட்டவன் தான். அது மூன்றாவது கேட்டனா கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் சேகுவாரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். இப்போ இருக்கக்கூடிய அந்த அரசியலே நம்ம கொஞ்சம் உற்று நோக்கணும்னா தெரியும், மாற்று அரசியல் அப்படின்ற பெயர்ல இந்த ஜென்சின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி மொத்த அரசியலுமே இவங்க மாற்ற முயற்சி பண்றது சரிதானா? இல்லம்மா, கல்ச்சர் வந்து ரொம்ப கோலராயிடுச்சு. இந்த கல்ச்சரை இப்போ வந்து இப்போ இருக்கிற கல்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆட்சியோட முதல் தோல்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூத் கல்ச்சரே வந்து வேற மாதிரி ஆக்கிட்டாங்க. இவங்க குழப்பி விட்டாங்க. இப்போ யார் வந்து இப்போது விஜய் அவர்களுக்கு வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற அந்த ஜென்சி கிட்ஸாக தான் இருக்கிறாங்க. கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. பல யூத்துகளை பார்க்குறவங்க கேட்டால் விஜய் அவர் கொடுத்து யாரெல்லாம் நெகட்டிவ் வந்து ட்ரோல் பண்ணுறாங்கன்னு பார்க்குறேன். அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்களாக தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி கேட்டால் வந்து விஜய் தூக்கி பிடிக்கிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்களும் இளைஞர்கள் தான் இருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு காலம் அல்லது 30 ஆண்டு காலம் பின்னோக்கி நகர்ந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ 90கள் காலகட்டத்தில் என்ன அரசியல் நடந்துச்சு அப்படிதான் இருந்துச்சு. ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தபோது நான் இளைஞர்கள் சொல்ல பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து துதிபாடுற கூட்டம் இருந்துச்சு. அவர் எது செய்தாலும் ஓகே, இது ஒரு தப்பு இல்லை. ஏன்னா ஒரு அமைச்சர் எப்படிமா ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து எப்படி சொல்ல முடியும் வந்து பார்த்தா இது ஒரு தப்பு கிடையாது, வாடி சிடி என்று சொல்லிட்டு அந்த பாடலுக்கு வந்து ஒரு பெண்ணோட சேர்ந்து டான்ஸ் ஆடுறது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கூட இருக்கிற கட்சியினர் கூட வந்து கொஞ்சம் அமைதியாக தான் கொஞ்சம். அப்படி பார்த்தீங்கன்னா சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் ஐஏஎஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பட்டமளிப்பு விழால, மருத்துவர்கள் பட்டமளிப்பு விழால உங்க விஜய் உயிரென வரடான் பாட்டு போட்டு பட்டம். இல்லை, இது எங்க இருந்து இந்த கோளாறு ஸ்டார்ட் ஆகுதுன்னு முதல்ல பாருங்க. இது இந்த சிங்கப்பெண் நிகழ்ச்சியா முதல்ல வந்து சினிமா பாடல் ஒளிபரப்பானது இந்த சிங்கப்பெண் அரசு தரப்புல சிங்கப்பெண் சிறப்பு அதிகாரி முதல் பாடல் பயன்படுத்துறாங்க. இதுக்கு முன்னாடி அரசியல் கட்சி கூட்டங்கள் இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஒரு பதவி ஏற்றுக்கிட்டோம், இந்த டிவிக்கல்ல வந்து பிஜிஎம்ல போறதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது, அரசு நிகழ்ச்சியில கிடையாது. ஆனால் அரசு நிகழ்ச்சியில் வந்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இது சிங்கப்பெண் அதிரடிப்படையில் தான் அந்த சிங்கப்பெண்ணேன்ற வந்து அந்த பாடல். அதை வந்து நம்ம ஈஸியாக வந்து சரி ஓகேங்க இது என்ன நல்ல பாடல் தானேங்க இது அப்படின்னு நம்ம கடந்து போகிறோம். இதுதான் கடந்த காலத்தில் நான் ஒரு உதாரணத்தை சொன்னேன். இந்த சங்கே முழங்கு பாடலாக இருக்கட்டும், அதுக்கு பிறகு வந்து இந்த பாடல் வந்து ஒன்றே குலம் ஒருடைய தேவனாக இருந்தாலும் அந்த பாடலாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து கேட்டினா அனுமதிக்கப்பட்டது ஒரு சில இடங்களில். ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தா இந்த சிங்கப்பெண் அந்த பாடலோட போயிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. இப்போ என்ன செய்யறான்னு கேட்டிங்கன்னா ஒட்டுமொத்தமாக வந்து எல்லாத்தையுமே வந்து தமிழ் தாய் வாழ்த்து மாதிரி ஆயிடுச்சு. இப்போ தமிழ் தாய் இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்க? தமிழ் தாய் வாழ்த்து தானே கேட்குறீங்க? இந்தா இப்படிங்க வாடி சிடி அப்படிதானே ஆயிடுச்சு. அப்போ இன்னும் எவ்வளோ பாடல்கள் இருக்கு. விஜய் குத்தாட்ட பாடல் வந்து நிறைய பாடல் இருக்குல்ல. இந்த ஜென்சி அரசியலுக்கு பின்னாடி இப்ப கிட்டத்தட்ட பள்ளி மாணவர்களை குறி வைக்கிறாங்க அப்படின்னா இந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு முடிச்சு காலேஜ் போறவங்க 8 லட்சம் பேர் சார். ஆமா, அதுதான் உங்களுக்கு இப்போ இதுல இருந்து உங்களுக்கு வந்து பார்த்தா அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணி கொண்டு வந்தா அடுத்த தேர்தலுக்கு இந்த 3 இப்போ இந்த 2000 இடைத்தேர்தல் கூட நான் சொல்றேன். இப்போ இந்த ஸ்கூல்ல இருந்து இந்த கல்ச்சரை கொண்டு வந்துட்டீங்கன்னா, அந்த பிரெயின் வாஷ் பண்ணி கொண்டு வந்துட்டீங்கன்னா, மேனிபுலேட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த தேர்தல் என்ன? உள்ளாட்சி தேர்தலுக்கு 2021 அப்போ அந்த புதிய வாக்காளர்களை வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக இவருக்கு வாக்களிப்பாங்க. அப்படிதான் ஆயிடுச்சு. இந்த புதிய வாக்காளர்கள் நமக்கு வாக்களிப்பாங்க. இந்த உங்க விஜய் பாடலாக இருக்கட்டும், அது எந்த பாடலும் இருக்குன்னா விஜயோட அடுத்தடுத்து எல்லா பாடலும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து இவங்க வந்து அப்படியே வந்து இது ஒன்னொன்னா கூடனா இதுதான் இங்கே. இப்போ கடந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திமுக ஸ்கூல்ஸ் ஹெட் மாஸ்டர்ஸ் டீச்சர்ஸ் இருக்காங்க, எப்படி அலோவ் பண்றாங்க? இது அலோவ் பண்ணக்கூடாதுமா. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே ரசிகர்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விஜய் ரசிகர் 4 ஸ்கூல்ல இருக்கிறாங்க. அந்த ஸ்கூல் டீச்சர் வந்து இருக்கிறவங்க யாரு? எல்லாம் உங்க வயது உள்ளவங்க தான் இருக்கிறாங்க. ஒரு 30 வயசு 40 வயசுக்குள்ளவங்க இருக்கிறவங்க அங்கே அவங்களே ரசிகையாக இருப்பாங்க. கடந்த காலத்தில் வந்து திமுகவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிக்கல் இருந்துச்சு. அதிமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சார பாடல்கள் சொல்லிட்டு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரிய அளவில் இருக்காது. ஒரு 2-3 பாடல் தான் இருக்கும். மீதி எல்லாம் எம்ஜிஆர் பட பாடல்கள் யூஸ் பண்ணிப்பாங்க. படத்துலேருந்து பாடலை போட்டுப்பாங்க பிரச்சாரத்துக்கு. ஆனால் இதே வந்து டிஎம்கே அப்படி கிடையாது.
நாகூர் அனிபாவை கூப்பிட்டு ஒரு 4 பாட்டு ரெடி பண்ணுப்பா. அவர் வந்து பரவாது கண்ணா கலைஞர் ஆட்சி மலரப்போக்கு காலம் வருதுன்னு சொல்லுவார். ஆட்சியில் இருக்கும்போது அந்த பாடல் தான் வரும், பிரச்சாரத்தை போடுவாங்க. ஆட்சியிலே இருப்பாங்க, கலைஞர் ஆட்சி மலரப்போக்கு காலம் வருதுன்னுவாங்க. ஏங்க கலைஞர் ஆட்சி தாங்க இப்போ நடக்குது. ஆமாம், அது மாதிரி நிறைய பாடல். ஸோ அப்போ இந்த எம்ஜிஆருக்கு வந்து இயல்பாகவே வந்து சினிமாவில் அந்த பாடல்கள் பயன்படுச்சு. இப்போ கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. இப்போ உதயநிதிக்கு தனியாக வந்து பாடல்கள் ரெடி பண்ணணும், திமுகவுக்கு ரெடி பண்ணணும். ஏன்னா பழைய அதே பாடல் பாட முடியாதுல்ல, கலைஞர் ஆட்சி மலரப்போது காலம் வருதுன்னு சொல்லி பாட முடியாதுண்ணா. இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு வந்து பாடல் போட்டாங்களே, என்ன ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு. இப்போ இனிமேல் அது போட முடியாது. உதயநிதி வராருன்னு ஒரு பாட்டு ரெடி பண்ணணும். ஆனால் இவங்களுக்கு தான் கேட்டால் ரெடிமேடாக இருக்குது, சினிமா பாடல்களை பயன்படுத்திக்கலாம். அதை தாண்டி இருக்க உங்க விஜய்ன்றது. பட் எனக்கு தெரிஞ்சிருக்க அந்த உங்க விஜய் பாடல் கேட்டால் இப்படி போயிட்டு இருந்ததுன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயம் நடக்குது. இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இவர் எதுவுமே பேச மாட்டாரா? ஏன் பேச மாட்டாரு? சரி பேசலனாலும் பரவாயில்லம்மா, வந்து பார்த்தீங்கன்னா அந்த முகபாவனை இருக்குல்ல, அந்த முகபாவனையாவது மாற்றணும் தயவு செஞ்சு. ஸோ ஒரு ரியாக்ஷன் பார்த்தீங்களா, வைரல் ஆயிட்டு இல்லை அதுதான் பார்த்துமா, அதுக்கு காரணம் யார்? இதில் ஒரு வேடிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ரியாக்ஷன் பண்ணார்ல பார்த்தீங்களா, அவருக்கு இயல்பாகவே அப்படி தான் இருக்குது முகமே. நான் இன்னைக்கு தான் பார்த்தேன். நான் பாடி லாங்குவேஜ் பண்ணணும்னு எனக்கு நோக்கம் இல்லை. அந்த முகத்தை அப்படி காட்டினார் அந்த நபர், அந்த எம்எல்ஏ. அவருக்கு இயல்பாகவே வந்து அப்படி தான் இருக்குது. அதை அவர் காட்டியிருக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு வச்சுங்களேன். அதை வந்து கொஞ்சம் அவர் ஓவராக காட்டும் போது பார்த்தீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் வந்து அது வந்து வேறு மாதிரி ஆயிடுச்சு. பட் வந்து என்னன்னா அது மாதிரி வந்து ரியாக்ட் பண்ணக்கூடாது, யாருமே வந்து பாடி லாங்குவேஜ் பண்ணக்கூடாது செஞ்சுருக்கேன். ஆனால் கேளுங்க, உரிமையோட கேளுங்க. ஏங்க முதலமைச்சர் வாயை திறந்து பேச மாட்டேங்கிறாரு? ஏன் முகபாவனையை ஏன் அப்படி மாற்றணும்? முகபாவனைன்றது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஜெயலலிதா அவர்கள் வந்து முகபாவனை பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த கண்ணாடி போட்டுருவாங்க உள்ளே வந்துட்டு, ஏதாவது ஒன்று படிப்பாங்க, ஏதாவது ஒன்று படிச்சுட்டு இருக்கிற மாதிரி பார்ப்பாங்க. அங்கே பேச்சுக்கள் என்ன இருந்தாலும் காதில் ஃபுல்லாக கேட்டுட்டு இருப்பாங்க, ஃபுல்லாக. பட் இவர் வந்து நான் கேட்டேன், அந்த முகபாவனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஒரு பதற்றத்தில் இருக்கிற மாதிரி, ஒரு மகிழ்ச்சியோடு பார்க்குற மாதிரி. சினிமா நடிகருக்கு சொல்லணுமா இந்த முகபாவனைன்றது? பட் இப்படியே முகபாவனையை காட்டணுன்றது எனக்கு ஒரு கேள்வி. இந்த முகபாவனை என்ன ஆகுதுன்னா, இவங்க ட்ரோல் பண்ணுறாங்க, ட்ரோல் பண்ணாமல் போகிறாங்க. அந்த முகபாவனை வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து ஒரு வகையான மகிழ்ச்சியோட என்னங்க மிரண்டு போயிருக்கிறாருங்க, அந்த மாதிரி இருக்குது. எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் நீங்கள் முகத்தை வச்சிருக்கிறது வேறு விஷயம். ஆனால் அந்த முகபாவனையே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒன்று குறிக்குது, எதையுமே ரியாக்ஷன் இல்லாமல் இருக்கிறாருங்க அப்படின்னு சொன்னால் அது வேறு. பட் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா முகத்தை வந்து ரொம்ப வந்து, அதுவும் நான் பார்க்குறேன் இன்னைக்கு தினம் பார்க்குறேன், அவ்வளோ முகத்தை ஏன் சோகமாக வச்சிருக்காரு எனக்கு ஒன்றுமே புரியல. அதை தான் நான் கேட்குறேன். இல்லை நீங்கள் இயல்பாக இருங்களேன். இப்போ அவங்க எத்தனையோ இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குளிங்க சிரிச்சிருக்கிறாங்க. யார்? ஜெயலலிதா. அவ்வளோ ஜெயலலிதா வந்து பார்த்தோன்னா டெரரு. அப்படிப்பட்டவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி பார்த்து சிரிச்சிருக்கிறாங்க, அது மாதிரி நடந்திருக்கு. அவங்களும் வந்து சில நேரத்தில் வந்து நகைச்சுவாக பேசியிருக்கிறாங்க, அதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து இருக்கிறது, அது இது அட்லீஸ்ட் நம்ம முகபாவனையை மாற்றுங்கன்றாங்க. ஏன் இன்னொருத்தர் சொல்லணும் அதுக்கப்புறம் நம்ம மாற்றணும்? நமக்கே வந்து பார்த்தீங்கன்னா இயல்பாக இருக்காது. எத்தனை படத்தில் எப்படி முகபாவனையை காமிச்சார், அதுவும் முதலமைச்சர் சொல்லணுமா? 69 படத்தில் எப்படிப்பட்ட முகபாவனை காமிச்ச முதலமைச்சர், ஏன் இப்படி இருக்கணும்? சரி, இன்னொன்று அந்த சென்சி தலைமுறை அந்த அரசியல் பற்றி நம்ம பேசணும். அதாவது இப்போ வந்து இந்த திராவிட கட்சிகளும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்சி தலைமுறை தான் இனிமேல் அரசியலே பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு பயத்துக்கு ஆளாகிட்டாங்களோ. அதாவது இவங்களும் திமுக சார்பிலையும் அந்த சென்சி கூட்டம் போட்டாங்க. இப்போ அதிமுக சார்பிலையும் அவருடைய மகன் அவரை வந்து நிறுத்தி இனிமேல் அரசியலுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு முனைப்போட செயல்படுறாங்க அப்படின்னு ஒரு தகவல். இல்லை, இது வரைக்கும் அவர் கேட்டதுக்கு கேட்டா வந்து திட்டவட்டமாக மறுத்து இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி வந்து. சரி, எல்லாருமே அது கரெக்ட் தான், உள்ளபடியே உண்மைதான். ஏன் இன்னைக்கு இருக்கிற உதயநிதி நான் வந்து அரசியலுக்கு நான் வரமாட்டேன்னு சொன்னவர் தான் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக முழங்கிட்டு இருக்காரு. அது மாதிரி எல்லாரும் சொல்றது தான். நான் என்ன சொன்னா, அப்படி வந்தாலும் தவறு இல்லைம்மா. நான் மீண்டும் சொல்றேன், நான் வாரிசு அரசியலுக்கு எதிரானவங்க கிடையாது. இப்போ என்ன கேட்டான்னு கேட்டா தாராளமாக வரட்டும், தகுதி இருந்தால் வரட்டுமே. ஒரு தலைவருடைய வாரிசுன்றதுனாலேயே நீங்க மறுக்கூடாது. அதே சமயத்தில் அரசியல் ஒரு கட்டாயம் வந்தே தீரணும், ஏன்னா அவர் வாரிசுங்க அப்படின்னு சொல்லி கட்டாயமா வர வைக்கக்கூடாது. தகுதி இருந்தா வரட்டும், தகுதியே இல்லைனாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா இல்லைங்க ஒரு வாரிசுங்க அந்த ரைட்டோட வர்றதுன்றது அது அப்படி வர்றது கூட ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலா இருந்தா பரவாயில்ல. இப்போ நீங்க திமுகவுடைய அந்த சென்சி கூட்டம் கூட எடுத்துட்டீங்கன்னா we are கொத்தூஸ், proud of கொத்தூஸ் அப்படின்றாங்க. இது ஒரு அரசியல், அதெல்லாம் கிடையாது. அப்படி நம்ம இதை எடுத்துக்க கூடாது. ஆனால் பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு நான் பார்க்கறது என்னன்னு கேட்டா, அப்ப நான் கேட்கிறேன் வந்து இப்போ திருமாவளவன் இருக்கிறாரு, அவர் வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கான அரசியல் பண்ணலையா? சீமான் இருக்கிறாரு, மிகப்பெரிய கூட்டம் இருக்கு சீமான் கிட்ட, அப்போ வந்து சீமான் வந்து இளைஞர்களுக்கான அரசியல் பண்ணலையா? அப்படிலாம் கிடையாது. இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து அவரோட மகன் வந்து தான் வந்து இளைஞர்கள் கூட்டம் இழுக்கணும்லாம் கிடையாது.
அப்படி பார்த்தா வந்து எம்ஜிஆர் இப்படி பண்ணாரு, கலைஞர் இப்படி பண்ணாங்க, ஜெயலலிதா வந்து பார்த்தா அப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த 18 இப்போ வந்து 18 வயசுமா, அப்போ 21 வயசு, அதுக்கப்புறம் 18 ஆச்சு சரிங்களா. அந்த 18 வருஷம் ஆகி கிட்டத்தட்ட 30-35 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் அந்த 18 வயசு அந்த வாக்காளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாக்களிச்சாங்கல்ல, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வாரிசு ஏதாவது கொண்டு வந்தாங்களா? அப்படி கிடையாது. இங்கே மக்கள் நம்பிக்கை பெறணும் தான். இன்றைக்கி வந்து சும்மா இருந்து இப்போ இளைஞர்கள்கிட்ட இவர் வந்து பெருவாரியான இளைஞர்கள் இவர் பக்கம் இருக்கிறாரு அப்படின்னு ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறாங்க. அப்போ நான் கேட்குறேன் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே 20 லட்சம் வாக்குகள் வித்தியாசம் தான். அப்போ திமுக வந்து இளைஞர்கள் யாருமே வாக்களிக்கவே இல்லையா? நம்ம இன்னும் உண்மையை உடைத்து பேசலாமா? உண்மையாகவே ஆக்கப்பூர்வமான இளைஞர்கள் யார் பக்கம் நிற்கிறாங்க? நான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன், சின்ன கூட்டம் பெரிய கூட்டம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லுது. ஆக்கப்பூர்வன்ற ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லிட்டீங்க சரிங்களா. என்னை கேட்டால் வந்து ஒரு சிறிய கூட்டமாக இருந்தாலும் ஒரு மிருக பலத்தோடு இருக்கிற ஒரு கூட்டம் எதுன்னா அது நாம் தமிழர் கட்சிட்டு தான். இதை நான் சொல்லலை, முக்கியமான ஒருத்தர் சொன்னார், என்கிட்ட சொன்ன வார்த்தை. இரவு டைம் ஒன்று சொல்லவா, எத்தனை மணிக்குன்னு? 9:45 அவர் சொல்லும் போது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இரவு 9:45 ஒரு நாள், அது தேதி வேணால் எனக்கு நினைவில்லை, ஆனால் சொன்னார் 2024. ஒரு சின்ன கூட்டமாக இருந்தாலும் மிருக பலத்தில் இருக்கிறது நாம் தமிழர் கட்சி. இதை சொன்னவர் வந்து ஜான் ஆரோக்கியசாமி. இன்றைக்கி வந்து முதலமைச்சராக வந்து விஜய் இருக்கிறாருன்னா அதுக்கு காரணம் வந்து ஜான் ஆரோக்கியசாமி. ஜான் வந்து ஒரு கணிப்பு இருக்குல்ல, ஒரு கட்சி குறித்து ஒரு கணிப்பு இருக்குல்ல, அந்த இடத்துல நாம் தமிழர் குறித்து அவருடைய கணிப்பு என்கிட்ட சொன்னபோது என்கிட்ட பேசுவாங்க கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன கூட்டமாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து மிருக பலத்தில் இருக்குது. ஒரு ஓட்டம் 1000 ஓட்டுக்கு சமம். அவர் சொன்ன வார்த்தை சொல்கிறேன். அதனால் வந்து என்னென்னா ஆக்கப்பூர்வன்ற ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னீங்கல்ல, இந்த கும்பலா வந்து மந்தையா ஓடுறது இல்லைமா, சினிமா நடிகர் பாருங்க, சினிமா நடிகருக்காக ஒரு மந்தையா ஓடுற கூட்டம் இருக்கு இல்லையா, அங்கேயும் ஒரு ஓட்டு இருக்கு. இது மந்தையா, அதை என்ன இலக்கு இல்லாமல் வந்து கொள்கை இல்லை, தத்துவம் இல்லை. இப்போ நீங்கள் விஜய் மட்டுமே நம்ம எடுத்துக்க வேண்டாம். இன்னைக்கு வந்து 17 லட்சம் பேர் மெம்பர்ன்றாரு அண்ணாமலை. கட்சி பேர் கிடையாதுமா, கட்சி பேர் கிடையாது, கொள்கை தலைவர் யாருன்னு தெரியாது, கொள்கை என்னன்னு தெரியாது, என்ன அரசியல் செய்ய போகிறாங்கன்னு தெரியாது, யாருக்கான அரசியல் தெரியாது, எதுவுமே இல்லை. ஆனால் வந்து 17 லட்சம் பேர் மெம்பர்ன்றார். அவர் சொல்கிறத நம்ம நம்புகிறோம். சரி, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கப்பூர்வமான இருக்குன்னு கேட்டால் அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 கோடி எடுத்துட்டாங்க சார் சாதனை விஜய் பிறந்தநாளுக்கு. இப்போ புரியுதுங்களா? இப்போ நான் கேட்குறேன் வந்து அவங்க சொன்னால் நம்ம நம்பணும். இப்போ எல்லாரும் அப்படி தான் இருக்கிறாங்க. அவங்க சொன்னால் இப்போ அவர் 17 லட்சம் சொன்னாங்கன்னா நீங்கள் கணக்காக கேட்க போறீங்க? இல்லை நீங்கள் 2 கோடி பேர் சொன்னால் நீங்கள் இல்லைங்க லிஸ்ட்டு கொடுப்பா, அட்ரஸோட எனக்கு லிஸ்ட்டு கொடுங்க. இங்கே நல்லா புரிஞ்சுங்க, மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4.5 கோடி வந்து ஒரு 5 கோடி வாக்கு இருக்குன்னு சொன்னால் அதில் மெம்பர்னு பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியிலும் மெம்பராக இருக்கிறவங்களாம் இருக்கிறான். இப்போ நான் கேட்குறேன், இந்த 2 கோடி பேர் எங்கேருந்து வந்துட்டாங்க? ஆகாயத்தில் குதிச்சாங்க, இங்கே இருக்கிறது தானே. 2 வருஷத்துக்கு முன்னாடி இவங்கெல்லாம் எங்கே மெம்பராக இருந்தாங்க? நீங்கள் ஜென்சி கட் நீங்கள் சொன்னீங்க சொன்னால் 2 கோடி வராது. புதிய வாக்காளர்கள்னா ஒரு 40 லட்சம் வாக்காளர்கள் வருவாங்க. ஆனால் நீங்கள் 2 கோடி நீங்கள் கணக்கு காட்டுறீங்க சொன்னால் இப்போ ஏற்கனவே எந்த கட்சியிலும் மெம்பராக இருந்தாங்க இவங்கெல்லாம். இப்போ புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து கணக்கு தான். சரி, இன்னொன்னு நம்ம மற்ற கட்சிகளோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போ விஜய் அவர்கள் ஓட்டு வாங்கி ஜெயிச்சிட்டாரு, ஆனா அதையும் தாண்டி பல கட்சிகளின் ஓட்டு பிரிக்கப்பட்டது, அவங்களுடைய வாக்கு சதவீதம் அதெல்லாம் குறைஞ்சுது. இப்போ அதே போலதான் நாம் தமிழருக்கும் குறைஞ்சுது. ஆனா மற்ற கட்சிகளோட ஒப்பிடும் போது அவங்க இன்னும் அந்த 19 லட்சம் 20 லட்சம் வாக்குகளை கையில வச்சிருக்காங்க. அதனால தான் நான் சொல்றேன், அதுதான் நான் சொல்றேன், சின்ன கூட்டமா இருந்தாலும் மாறாத கூட்டம். இப்படிதான் சொல்றது. இந்த மாற்றம் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் அலை எடுபடலையா இவர்கிட்ட? அது கிடையாது. இப்போ நான் மீண்டும் சொல்றேன், இந்த இடத்துல நான் எப்பவுமே விட்ரா பண்ணிக்க மாட்டேன் பேசுனதை. அது நான் நான் அறிவுக்கு உட்படுத்தி தான் நான் பேசுறேன். நாம் தமிழர் கட்சியில் 3 வகையான வாக்குகள் இருக்கு. ஒன்று வந்து சீமான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எது சொன்னாலும் சரின்னு கேட்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு. அவர் என்ன சொன்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு கீழ்ச்ச கூட்டம் தாண்டாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கேட்டால் சீமான் என்ன சொன்னாலும் அதுக்கு வந்து பின்பற்ற ஒரு கூட்டம் இருக்கு. ரெண்டாவது தமிழ் தேசியத்தை நேசிக்கிறவங்க அத்தனை பேருமே இருக்குன்னா சீமானுடைய அரசியலை விரும்புகிறாங்க. நான் அப்படிப்பட்டவன் தான். அது 3வது கேட்டினா இந்த 2 கட்சியில மாறி மாறி வாக்களிச்சிருக்கணுமா. 3வதாக ஒருத்தர் சீமான் ஒருத்தர் வராருப்பா. அங்கே வந்து தமிழ் தேசியத்தை அவங்க நேசிக்கலை, வந்து சீமானவர்களை வந்து நேசிக்கலை. மாற்று அரசியல்னா அவர் தான்ப்பா. இந்த இடத்துல இந்த 2 திராவிடர்கள் நம்மளை வந்து போட்டு வாட்டி வதைக்கிறான் காலகாலமாக. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் மாற்று அரசியல். அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மாற்று அரசியல் சொல்லக்கூடியவன் தான் என்ன செய்யறான், இங்கே வாக்களிக்கிறவன் என்ன செய்யறான், திடீர்னு கமலஹாசன் தான் ஓடி போய் அங்கே போட்டுறான். திடீர்னு இப்போ விஜய் வந்தாலும் அங்கே போய் ஓடி போய் போட்டான். அதுதான் அந்த ஒரு பார்ட். ஒரு குறிப்பிட்ட அந்த மாற்று அரசியல் விரும்புகிறான். அவங்க கூட பார்த்தீங்கன்னா அந்த மாற்று முறை அரசியல் வந்து புரிஞ்சுக்கிட்டான். சீமானுடைய பேச்சுக்களை முழுமையாக கேட்டானா அவன் மாற மாட்டான். அவன் அரைகுறையமாக கேட்டுருக்கிறான். மாற்று அரசியல் வேற, மாற்று முறை அரசியல் வேற. இவன் அரைகுறையாக கேட்டு என்ன செய்யறான் கேட்டால் கமலஹாசன் வந்துட்டாருன்னு ஓடி போயிடறான். விஜய் வந்தாரு ஓடி போயிட்டான்.
அந்த மாதிரி நாளைக்கு இன்னொருத்தர் வந்தால் சிவகார்த்திகேயன் ஓடி போயிடுவான். அப்போ அவனுக்கு வந்தான்னு கேட்டிங்கன்னா இந்த 2 அதிமுக திமுக வேண்டாம், அவன் 3வது ஆள் வேணும், யார் வந்தாலும் சரி, என்னங்க மீண்டும் அவர் அங்கே போயிடுவாருங்க, இப்போதைக்கு அவர் தாங்க இருக்கிறாரு. அப்போ அவங்க தான் மாறுறாங்களே தவிர நாம் தமிழர்ல இருந்து. ஏன்னா அடுத்தது ஆட்சி அமைக்கணுன்ற அந்த நோக்கம் இருக்கு, ஆட்சி மாற்றம் வேணும்னு நினைக்கிறான். அவன் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா, அவன் கேட்டால் இவர் தனித்து போட்டிடுறாரு, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நடிகர்ன்ற அந்த ஃப்ரேம் இருக்கு, நாளைக்கு அவங்க ஆட்சியை பிடிச்சிருவாங்க நம்புறான், அதனால ஓடி போறான். ஆனால் சீமான் அவர்கிட்ட இருக்குது சீமானுடைய அந்த அந்த பற்றாளர்கள் தமிழ் தேசியத்தை நேசிக்கும், அதுதான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங். தமிழ் தேசியம்னா அது வந்து பார்த்தா மற்ற எல்லா கட்சியும் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா கட்சி இல்லை, லெட்டர் பேட் அமைப்புல தமிழர், இப்போ யாரையும் நான் குறை சொல்லலை, தமிழர் தன்னுரிமை இயக்கம், தன்னாட்சி, தமிழர் ஆட்சி, இப்படி தமிழ் 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 இதெல்லாம் வந்து கேட்டால் ஒரு இயக்கமாக இருக்கிறாங்களே தவிர வெகுஜன மக்கள்கிட்ட அந்த அரசியல் செய்யக்கூடிய அந்த நம்பிக்கை படுறாங்க, சீமான்கிட்ட அந்த நம்பிக்கை படுறாங்க, சீமானோட பேச்சை நம்புகிறாங்க. ஸோ அவருடைய வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அனைத்து செயல்பாடுகளையும் விரும்புகிறாங்க. அப்போ அந்த வந்து தமிழ் தேசிய விரும்புகிறாங்க, அவரோட சேர்ந்து பயணிக்கிறாங்க. இதில் அங்கொன்று இங்கொன்றுமா வந்து பார்த்தீங்கன்னா திசை மாறக்கூடிய பறவைகள் இருக்குது, நம்ம அதை பார்த்து தானே இருக்கிறோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொள்கையில் உறுதியாக நிற்கலை. ஆனால் சீமானை வந்து நம்பக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 20 லட்சம் பேர் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அதுக்கான அவருடைய நிலைப்பாடு தனித்து போட்டிட்டு எவ்வளவு தோல்வி வந்தாலும் தனித்து போட்டிடணுன்ற அந்த குறிக்கோள் இருக்குது. அதனால தான் பல பேர் சந்தேகம் கேட்டால் ஐயோ கூட்டணிக்கு போனார்னா இருக்கிற கூட்டம் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் நான் வந்து எனக்கு வந்து அதில் தனி பார்வை இல்லை, சீமானுடைய பார்வை என்னவோ அது அவருடைய கட்சி அவருடைய செயல்பாடு. ஆனால் அதே சமயத்தில் சட்டமன்றத்தில் வந்து சீமான் வந்து இருக்கணும். நாங்களாம் அப்படி ஒரு ஷார்ட் மைண்டுக்கே வந்துட்டோம். என்னன்னு கேட்டால் சீமான் வந்து ஒரு முறை சட்டமன்றத்துக்குள்ளே போனோம். இன்னைக்கு நான் சொன்னேன்ல, விஜயகாந்த் ஒருத்தர் இருந்தார், அன்னைக்கு அதிமுக மொத்தமே ஆடிச்சு, ஜெயலலிதா போன்ற வலிமையான தலைவர் இருந்தாங்க. அப்போ சீமான் அவர் உள்ளே போனால் எப்படி இருக்கும்? அழகம்பூர் ரொம்ப எதிர்பார்த்தது, காரைக்குடி ரொம்ப எதிர்பார்த்தேன், நானும் கண்டிப்பாக எதிர்பார்த்தேன். அதுவும் அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் போலிங்களெல்லாம் பிறன்னு போட்டான். பிறன்னு போட்டவொடனே நம்ம நினச்சிட்டோம், ரைட்டு இது பிற 1லேருந்து 6 காட்டுறானே, அப்போ பிறன்னா இவங்க பேர் போகிறதுக்கு வந்து இவங்க தயங்குறானுங்க அப்படின்னு நம்ம நினச்சோம். பிறன்னா அப்போ கண்டிப்பாக வந்து 1 காட்டுது, 1லேருந்து 6 காட்டுதுன்னா அப்போ வந்து 6 சீட்டு வரணும்னா 1 சீட்டு வந்து கன்ஃபார்ம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை 4வது இடம் போனதுண்டு. அப்போ அங்கே ஏதோ ஒரு பெரிய சதி இருக்குது, நான் நம்புகிறேன். அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சதி இருக்குது. 4வது இடத்துக்கு போகிறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. 2வது இடம்னா சொல்லுங்கள், அது யார் நம்ம சகிச்சிக்க முடியும். 4வது இடம் போனதுல அது வேற ஏதோ ஒரு உள்குத்து உள்ளடி பட்டிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ வந்து சொல்லக்கூடியது எல்லாரும் சொல்லக்கூடியது கேட்டால், இந்த அம்பாசமுத்திரத்தில் வந்து சீமானவர்கள் வந்து ஒரு பொது வேட்பாளர் நிறுத்துறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தகவல் வந்துக்கிட்டே இருக்குது, பெரிய அளவில் பேசுகிறாங்க. இது வந்து திமுக தான் அதுக்கான முன்னெடுப்புகள் எடுக்கிறாங்கன்னு சொல்லி கூட பேசுகிறாங்க. உள்ளபடியாக அப்படி வந்து சீமானவர்கள்கிட்ட தான் அந்த முடிவு இருக்குது. ஆனாலும் வந்து என் கருத்து நான் வந்து இந்த இடத்துல பதிவு கேட்டேன்னா, நீங்கள் கூட்டணிக்கு போகலனா கூட ஒரு பொது வேட்பாளர் அவங்களா வந்து வழியை வந்து ஒரு பொது வேட்பாளராக நிறுத்தணும்னு முடிவு பண்ணுறாங்க. அது வந்து அன்புமணி அவர்களாக இருக்கட்டும், ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், எடப்பாடியாக இருக்கட்டும், ஒரு பொது வேட்பாளராக நிறுத்தணும்னு சொன்னாங்கன்னா அந்த வாய்ப்பை வந்து நம்ம வந்து இழக்கக்கூடாது. இது ஒட்டுமொத்த வந்து சீமானுடைய அந்த 16 ஆண்டு கால உழைப்புக்கு கிடைக்கிற ஒரு அங்கீகாரமாக தான் வந்து அது. இதன் மூலமாக மக்களுக்கு நல்லது நடக்கும். அதனால் சீமான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சபைக்கு போகணுன்றது என்னுடைய ஆசை. கண்டிப்பாக சார். நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.